மக்கள் எப்பொழுதுமே பிடிக்காதவனோ நல்லவனோ கெட்டவனை கீழே வீழ்த்தினால் கூட பரிதாபப்படுவாங்க. அதுபோல் ஒரு தோற்று போய்விட்டார் ஒரு முதலமைச்சர் என்று சொல்வதற்காக அவரை எங்க அப்பான்னு உறவு முறை சொல்லி, அது என்னமோ தெரியல, இந்த முதலமைச்சர் ஒன்று அங்கிள்ங்கிறாரு இல்லைன்னா அப்பாங்கிறாரு. தலைவர்களை தலைவர்களாக அணுகாகவன் உறவுகளை சொல்லி கேலி செய்யக்கூடிய ஒரு மலிவான அரசியலை நான் அவரிடம் தொடர்ந்து பார்த்தேன். அதற்கு பிறகு நேற்று ஒரு முதலமைச்சர், நீங்கள் தலைவராக அரசியல் தலைவராக இருக்கிற போது பிறர் மீதான குற்றச்சாட்டுகளை நீங்கள் அடுக்கலாம், வழி சொல்லும் இடத்தில் நீங்கள் இருந்தீங்க. நேற்றைக்கு முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு நீங்கள் வழி சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்க. வழிகாட்ட வேண்டிய இடமிருந்து நாம் எதிர்பார்த்தது தீர்வுகள். அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஜூன் 12 வழக்கமாக மேட்டூர் அணையில் நீர் திறந்திருக்கணும். ஏரோட்டம் உழவர் கூட்டம் கலப்பை வச்சுக்கிட்டு காத்திருக்கிறாங்க, தண்ணி வரல, அது குறித்து பேசியிருக்கணும். அதற்கு பிறகு வருங்கால சமூகம் வடிவமைக்கப்படுவது வகுப்பறைகளில் தான், நிகழ்கால பூகோளத்தின் நிம்மதி தேடப்படுவதும் வகுப்பறைகளில் தான். அப்படிப்பட்ட வகுப்பறையில் ஒரு பள்ளி கல்வித்துறை, அதுவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் போய் ஒரு பாட்டுக்கு ஆடுறாரு, கைப்படாத சீடின்னு ஒரு பாடலை போட்டு. எத்தனை பொம்பளை பிள்ளைங்க, வயசுக்கு வந்த பிள்ளைங்க இங்கே வகுப்பறையில் உட்காந்துருப்பாங்க, எத்தனை தாய் தகப்பன் நம்பிக்கையோடு பிள்ளைங்களை அனுப்பியிருப்பாங்க. அப்படி ஒரு பாடலை பாடியது மட்டுமல்லாமல் பேட் டச்சு, குட் டச்சு என்றெல்லாம் இன்றைக்கு நாம் பிள்ளைகளை எச்சரிக்கைப்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் ஒரு அமைச்சரே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஸ்போர்ட்ஸ்மேன் உட்காந்துருக்கு, அதுக்கு சொடக்கெடுத்து விடுறாரு, கேமராலாம் ஓடிட்டுருக்கு, எல்லோரும் பார்க்கிற இடத்தில். அப்போ அந்த குழந்தையை பெற்ற ஒரு தாயின் மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? ஒரு தாயினுடைய சகோதரனுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? இதையெல்லாம் கண்டிச்சாரா? ஆக நேற்றைக்கு அந்த முதலமைச்சரை நான் உண்மையாகவே சொல்கிறேன், பொப்புலிஸ்டி நாயுடு, பேரறிஞர் அண்ணா, மூதறிஞர் ராஜாஜி, பெரியவர் பக்தவச்சலம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர், புரட்சித் தலைவி அம்மா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றெல்லாம் இத்தனை முதலமைச்சர்களை நான் ஒப்பிட்டு பார்த்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் 3 முதலமைச்சரோட நான் வேலை செஞ்சுருக்கேன், எடப்பாடிகிட்ட வேலை செஞ்சுருக்கேன், ஓபிஎஸ்ல இருந்திருக்கேன். நான் இப்படிப்பட்ட ஒரு பக்குவமற்ற முதலமைச்சரை நான் நேற்று பார்த்தேன். அது சட்டமன்றமாக இருக்கவில்லை, ஒரு படப்பிடிப்பு தளமாக இருந்தது. இப்போ இன்றைக்கி வரும்போது இப்போ ஒன்று பார்த்தேன், ஒரு அமைச்சருடைய கையை எடுத்து ஒரு தொலைக்காட்சி போட்டிருக்கிறது, அவங்க டாட்டூ போட்டிருக்காங்க. அந்த டாட்டூ என்னன்னு கேட்டினா, இன்றைய முதலமைச்சர் விஜய் ஸ்மோக் பண்ணுற அந்த புகையோட அந்த படம். அவங்க தான் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரின்னு போட்டிருக்காங்க. என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் திமுகவை மீட்டெடுக்குவதற்கான யுத்தத்தை ஆரம்பிக்கவில்லை, தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டிய யுத்தத்தை தொடங்க வேண்டியிருக்கிறது. என்னை பொறுத்தவரை இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய இயக்கம் என்பது ஒரு சமூக சீர்கேட்டை தொடங்கி இருக்கிறது. அதனை ஒரு முதலமைச்சரே முன்னின்று செய்கிறார். கரைபடிந்த ஒரு சீடியை தான் நேற்றைக்கு சட்டமன்றத்தில் நான் பார்த்தேன்.